என் பேர் ஆதி. என் ஒய்ஃப் வந்து சின்ன திரையில் நடிகையா இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு அவங்க சைடில் வந்து என்ன யாருனே தெரியாது, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அப்போ நான் யாருனே தெரியாதவங்கன்னா எனக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் ஆச்சு உண்மையாக இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் ஃபுல்லாக பொய்யாவே இருந்துச்சு. சரி என்னைக்குனாலும் ஒரு நாள் திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன். இப்போது ரீசெண்டாக தான் ஒரு சில உண்மைகள்லாம் எனக்கு தெரிய வந்தது. கோவா, பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னைன்னு இவங்களால ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தது. இவ்வளோ நாள் என் மேலே தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் இப்போ தப்பு எதுவுமே என் மேலே முழுக்க அவங்க மேலே தான் இருக்குது. இதனால் வந்து என்னோடய பர்சனல் லைஃபும் என் ப்ரொஃபஷனல் லைஃபும் ரொம்பவே எனக்கு பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் ஆளாகிருக்கேன். ஸோ என்னால் வெளியே எங்கேயுமே போக முடியல. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போகிறப்ப அவங்க வீட்டில் வந்து எடுத்தோன்னே பார்த்தா இவங்க போட்ட ஒரு வீடியோ இவன் யாருனே தெரியாது, இவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, இவன் மேலே பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறப்ப இதனால் எனக்கு ப்ரொஃபஷனல் லைஃபும் பிஸ்னஸ் லைஃபும் நிறையாவே எனக்கு அஃபெக்ட் ஆகுது. இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் இதாக இருக்கேன். நீங்கள் அவங்க மேலே தப்பு இருக்குது, சென்னை போவே நீங்கள் போயிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க போயிட்டு? அதை நான் இப்பயும் அவங்க மேலே இருக்க மரியாதை ஒரு பெண்கிறதுனால நான் வந்து இப்போ கூட நான் வெளியே சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து கோர்ட்டில் சட்டப்படியாக லீகலாக வந்து அதை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவேன். நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் வந்து லைஃப் பாதிக்கப்படுறீங்க. நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2-3 இது கம்பெனி போய் ஸ்டோரி சொல்கிறப்ப அவங்க வந்து எடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. ஸோ எடுப்பறப்ப இவங்க போட்ட ஒரு இன்டர்வியூ வீடியோ மட்டும் தான் வெளில வந்துட்டே இருக்குது. இன்னும் என் மேலே தான் தப்புங்கிற மாதிரி வெளில வருது. நீங்கள் லவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, திருமணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் சுவேதா வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கறதாகவும் உங்கள் மேலே கேசஸ்லாம் இருக்குது, குற்றப்பின்னணி உள்ள இருக்குங்கிறாங்க. என்ன நடந்துச்சு? உங்களுக்கு பெரிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? எப்பயும் நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கிற சின்ன சண்டை தான். ஸோ அதெல்லாம் கோச்சிக்கிட்டு போனாங்க. அப்படி என் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னா அவங்க இது வரைக்கும் வெளியே வந்து ஒரு மீடியாவோ ஒரு இன்டர்வியூ சேனலோ யாருமே ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணேன். அவங்க பண்ணதுக்கு இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கேன். லவ் பண்ணிக்கல நீங்கள்? லவ் பண்ணி நாங்கள் வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். லவ் சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஒரு ஷூட் மூலியமாக தான் லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இங்கே தான் மேரேஜ் பண்ணோம். இந்த பெரியார் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பெரியார் தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் நாங்கள். இதே மாதிரி நீங்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தீங்க. அது எனக்கு அவர்கள் செயலால் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி சொல்லி இதுக்கு என்ன விளக்கம், என்ன மாதிரியான பாதிப்பு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்ல முடியும்? ஆமாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஒரு எங்கள் லைஃப் அஃபெக்ட் ஆனதோட அந்த பொண்ணு லைஃப் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த பொண்ணு இப்போ தான் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போது. ஸோ அதுக்கு முன்னால் ப்ரூஃப் அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து பேசிச்சு, எல்லா ப்ரூஃப்மே கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ அது வெளியே சொன்னால் அது ஒரு பொண்ணோட என் ஒய்ஃபால் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க ரொம்பவே. ஸோ ஒரு 2-3 டைம் மானும் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. பட் இவங்க அதுக்கு மீறி எல்லாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்ல முடியுமா? அது இப்போ வேணாம். இப்போ நான் கோர்ட்டில் வந்து லீகலாக நான் சொல்லிடுறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க ஒரே ஒரு இது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சுவேதாவா நீங்கள் தொடர்பு பண்ணிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் நிறைய டைம் அவங்கள பேசுறது நான் காண்டாக்ட் பண்ணேன். நான் 2-3 நம்பர் வச்சிருக்கேன். அவங்களுக்காகவே நான் ஒவ்வொரு டைம் நம்பர் வாங்கி நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்ன ப்ராப்ளம் பேசி சால்வ் பண்ணலாம். ஏன் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க சரி என்ன சொல்லுவாங்க, சரி நாம தான் ஏதோ ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், சரி தப்பு ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவனாக இருக்காங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு குறுகிய காலம் தான். இப்போ ரீசெண்டாக தான் எல்லா உண்மையும் எனக்கு ஒன்றா தெரிய வர தப்பு நம்ம மேலே இல்லாமல் அவங்க மேலே வச்சுக்கிட்டு நம்ம மேலே இவ்வளோ தப்பு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான்.